நடத்துவார். எல்தன் இயேசு வல்லவர், எல்லும் நடத்துவார். பேரின்பம் அவரில் தஞ்சமே. பேரின்பம் அவரில் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து சொல்லுவோம். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எல்தன் இயேசு நல்லவர், எல்லும் நடத்துவார். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவியில் இவரை போல் அன்பர் எவருண்டு? இப்பூவியில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, எல்லும் பற்றிடுவேன். எல்தன் இயேசு நல்லவர், எல்லும் நடத்துவார். எல்தன் இயேசு நல்லவர், எல்லும் நடத்துவார். பேரின்பம் அவரில் தஞ்சமே. பேரின்பம் அவரில் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. Hallelujah. Hallelujah. I once again want to wish each one of you a happy new year. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் I'm கொள்கின்றோம். so glad and happy to see the ones who are watching online. May God bless you in a richly manner and restore his blessings in you in a greater way. ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Many times we don't know how is our God and what a wonder working God we are serving. அநேக வேளைகளில் நாமும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். When we look at the newspaper, when we look at the television, our heart is so troubled of how things are going to be in the near future. நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கும்போது வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகின்றதோ என்ற ஒரு பயம் உண்டாகிறது. My dear brothers and sisters, remember the God who has called you by name, he is a faithful God. உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். Situation might change, சூழ்நிலைகள் மாறலாம், people might change, மனிதர்கள் மாறி but போகலாம். our God is an unchanging God. ஆனால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் மாறாதவராய் The இருக்கின்றார். plans that he has about you is unchanging. உங்களை குறித்து வைத்திருக்கின்ற திட்டங்களிலே அவர் The மாறாதவராய் love that he இருக்கின்றார். has about you is unchanging. உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவராய் The இருக்கின்றார். things that he has prepared for you is unchanging. உங்களுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற காரியங்களிலே மாறாதவராய் இருக்கின்றார்.
சொல்கின்றார். Even today when I was waiting in the presence of God, இந்த நாளிலும் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது the Lord moved my heart to a wonderful promise. தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்திற்கு நேராக என்னுடைய இருதயத்தை He had told திருப்பினார். me, chapter 11 verses 12 says, உபாகமம் 11:11 வசனம் சொல்கிறது, this is the land that the Lord thy God cares. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற ஒரு தேசம். For his eyes of the Lord of thy God is always upon it from the beginning of this year unto the end of this year. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதின் மேல் God வைக்கப்பட்டிருக்கிறது. looks at you and says, தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து தான் the சொல்கின்றார், eyes of God is not just going to look at you on the first day of this year, தேவனுடைய கண்கள் வருஷத்தின் இந்த முதல் நாளில் மாத்திரம் உங்களை பார்த்து just கொண்டிருக்கவில்லை, the beginning of this year. இந்த நாளில் முதல் தொடக்கத்தில் மாத்திரம் பார்த்து But கொண்டிருக்கவில்லை. this verse says, from the beginning of this year to the end of the year, the eyes of God is going to look at you. இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. For the past days and weeks and months and years, what we have seen, இந்த கடந்த மாதங்கள், வருடங்கள், நாட்கள் நாம் பார்த்த காரியங்கள், we have passed through lot kind of problem in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான பிரச்சனைகளோடாய் கடந்து We would have சென்றோம். faced pressurizing situations in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான காரியங்களை பார்த்தோம். Situation which we felt that this is the end of my life. சூழ்நிலை பார்க்கும்போது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்பது போல இருந்தது. Situation we felt that this is everything is over in my life. சூழ்நிலை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது போல இருந்தது. But if you look back, ஆனால் நாம் திரும்பி பார்க்கும்போது we had already passed over those situations. நாம் நம்முடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து We வந்திருக்கின்றோம். have crossed over these kinds of நாம் situations. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து We வந்திருக்கின்றோம். have overcome all the plans that the wicked people have kept against us. நமக்கு எதிராக பொல்லாத ஜனங்கள் வைத்திருக்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் How மேற்கொண்டிருக்கின்றோம். did it happen? எப்படி இந்த காரியங்கள் How நடந்தது? we overcame everything. நாம் எப்படி இவைகளை மேற்கொண்டோம்? The above verse said there is an eyes that is always watching. மேலுள்ள வசனம் சொல்கின்றது, கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கின்றது. The hand of God is always with us. கர்த்தருடைய கரம் எப்போதும் நம்மோடு கூட The இருக்கின்றது. grace of God is covering us. கர்த்தருடைய கிருபை நம்மை The மூடிக்கொண்டிருக்கின்றது. presence of God is filling us. தேவனுடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கின்றது. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, so that ஏற்படுகிறது. God looks at whatever is that you're fearing about. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் எந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ, Whatever that you're worried about. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலையோடு Today இருக்கின்றீர்களோ, God looks at you and fear not. தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள். Look at the one next to you and say, fear not. உங்கள் அருகில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. Don't be worried about what is happening around you. உங்கள் சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. Oh, fear not. பயப்படாதீங்க. Tell the one next to you, fear not. உங்கள் அருகில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. Our brother Maxwell is a very good brother. He will finish the message soon. Fear not. நம்முடைய சகோதரர் மேக்ஸ்வெல் ரொம்ப நல்லவர். அவர் சீக்கிரமா செய்தியை முடிச்சிடுவார். பயப்படாதீங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, this is the time to see a difference in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கின்ற நாட்கள் Like the இது. Egyptian that you see today, you shall not see anymore. இன்றைக்கு நீங்கள் பார்த்த எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். Psalms 82 verses 3 says, He will do justice for the afflicted. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நீதியை செய்கின்ற Matthew தேவனாக 7:11 says, மத்தேயு 7:11 He சொல்கிறது, will give the good things for you. உங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் தருவார். Psalms 91:16 சங்கீதம் says, 91:16 He is சொல்கிறது, going to satisfy you with good அவர் things. தம்முடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். Psalms 34:10 says, சங்கீதம் 34:10 He will சொல்கிறது, set right every lacking in your life. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற எல்லா குறைவுகளையும் Jeremiah நிறைவேற்றுவார். chapter 29 verses 11 says, எரேமியா 29:11 சொல்கிறது, He will give the expected end for you. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு தருவார். What is the expecting that you come? நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு Maybe வந்திருக்கிறீர்கள்? you're expecting something about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு Maybe you're expecting வந்திருக்கிறீர்களா? something about your job. உங்களுடைய வேலை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு Maybe you're expecting வந்திருக்கிறீர்களா? something about your ministry. உங்களுடைய ஊழியத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு Maybe you're வந்திருக்கிறீர்களா? expecting something about your business. உங்களுடைய தொழிலை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு God வந்திருக்கிறீர்களா? wants to tell you, தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். 2022, 2023, you have been waiting and waiting and waiting. It was just a waiting period. 2022 23 நீங்கள் காத்திருந்து காத்திருந்து காத்திருந்தீர்கள். அது வெறும் காத்திருப்பின் காலமாய் இருந்தது. No end to your problem. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே No வரவில்லை. end to your tears. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவே வரவில்லை. Unchanged the situation. மாறாத ஒரு நாட்கள். But God prophetically looks at you and says, in this year 2024, தேவன் இந்த 2024 ஆண்டை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்கின்றார். God is putting an end to all your waiting. தேவன் உங்களை எல்லா காத்திருக்கிற
எதிர்பார்க்குதலுக்கும் ஒரு முடிவை கட்டளையிட Your போகின்றார். expected end is going to come. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்க God will lift போகின்றார். you as an head and not as a tail. தேவன் உங்களை வாலாக்காமல் தலையாக உயர்த்த போகின்றார். Before the people who plant bad things about you, உங்களை குறித்து ஜனங்கள் பின்பாக மோசமான காரியங்களை the செய்திருக்கலாம். people who thought that their life is over, ஜனங்கள் நினைத்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து their விட்டது joy என்று. is over, உங்களுடைய சந்தோஷம் முடிந்து their விட்டது என்று. ministry is over. உங்களுடைய ஊழியம் முடிந்து விட்டது என்று. Before them, God is going to lift your head high above. அதே ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உங்களுடைய தலையை உயர்த்த போகின்றார். The Lord said about last year about many things. கடந்த ஆண்டை குறித்து தேவன் பல காரியங்களை பேசினார். The Lord said about the salt water of the Dead Sea will become sweet. டெட் சீல இருக்கிற அந்த சால்ட் வாட்டர் உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறும் என்று சொல்லப்பட்டது. Dead Sea is filled with salt. சவக்கடல் எப்போதும் உப்பாக இருக்கும். People who gone to Israel, you can see that whoever jumps into the sea, they will float because so much of density of salt. இஸ்ரேல் தேசத்துக்கு சென்றவர்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம் அந்த சவக்கடல் பேல் நாம் போய் நின்றால் நாம் மிதக்க ஆரம்பிப்போம். Just like God said, தேவன் சொன்னதை போலவே now the Dead Sea is turning into a sweet water and fishes are seen in the sea. Hallelujah. இப்போது இந்த சவக்கடல் நல்ல ஒரு தண்ணீராய் மாறினபடியினால அந்த இடத்திலே உயிரினங்கள் ஜீவராசிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. There were many things God was saying about. இப்படியாக பல காரியங்களை தேவன் கடந்த ஆண்டு பேசினார். God is so faithful in His word. தேவன் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் God இருக்கின்றார். is so faithful in His promises. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராய் My இருக்கின்றார். dear brothers and எனக்கு sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, the Lord spoke about the Hamas and Israel war. ஆமாஸ் இஸ்ரவேல் யுத்தத்தை குறித்து பேசினார். And we see what is happening now. இந்த காரியங்கள் இப்போது நாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். The Lord said about for 2024, 2024 ஆண்டு it will be a year of going forward, நாம் முன்னேறி செல்கின்ற ஒரு ஆண்டாக a year காணப்படும். of restoration, இழந்ததை மீட்டெடுக்கின்ற ஒரு a ஆண்டாக year of இருக்கும். claiming and seeing the goodness of God. தேவனுடைய நன்மையை பார்க்கின்ற சுதந்திரிக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். God said this will be a season of hope, இது ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு ஆண்டு, a new start, ஒரு புதிய a தொடக்கமாக. time to claim what was lost and slipped and plucked away from your உங்கள் hands. கைகளில் இருந்து இழந்து போன கையில் அணிவி போன பறிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் மீட்டெடுக்கின்ற ஒரு ஆண்டாக God இருக்கும். said for the children of God, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு this will be a year of gladness, மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டு, uplift and recognition and restoration, உயர்வு அங்கீகாரம் நிறைந்த ஒரு ஆண்டு, dreams coming to pass. கனவுகள் நினைவாகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். It will be a time of redemption, joy, unexpected changes in your life. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு மீட்பின் ஆண்டாக, எதிர்பாராத மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக God இருக்கும். said the pharaohs who stood to destroy you shall not be seen again. உங்களை அழித்து போடும்படியாக நினைத்த பார்வோன்களை இனி நீங்கள் பார்க்க The மாட்டீர்கள். problems that burdened and troubled you shall not see and again. உங்களை பாரப்படுத்தின பாரங்களை பிரச்சனைகளை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். The obstacle that stood as a block like a Jericho wall shall not be seen again. உங்களுக்கு முன்பாக எரிகோ போன்ற தடைகளை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். What was denied, what was delayed, what has been appointed by God shall come to pass in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்ய நினைத்தாரோ சொல்லி இருக்கின்றார், அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Isaac searched for the well that was being dug by his father Abraham, ஈசாக்கு சத்துருக்களால் மறைக்கப்பட்ட மூடப்பட்ட ஒரு கிணத்தை but தேடினார். it was hidden and covered by evil people. ஆனால் பொல்லாத ஜனங்களால் அது மறைக்கப்பட்டதாக But காணப்பட்டது. God said this is the time what was hidden, blocked shall be revealed to you. ஆனால் தேவன் சொல்கின்றார், எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டதோ அந்த காரியங்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு வெறியரங்கமாய் காணப்படும். The bitter Mara kind situation, problems, people are going to change and disappear from in a surprisingly from you. கசப்பான மாறா போன்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், மனிதர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களை விட்டு மறைந்து போவார்கள். God said you are faithful, determined in your commitment before God. தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கின்ற, உங்கள் அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் This சொல்கின்றார், will be a year of God's favor, இந்த தேவனுடைய தயவை பார்க்கின்ற ஒரு a ஆண்டாக favor in இருக்கும். your family, உங்களுடைய குடும்பத்திலே, a favor in your career, உங்களுடைய வேலையிலே, a favor in your business, உங்களுடைய ஊழியத்திலே, தொழிலிலே, a favor in your ministry, உங்களுடைய ஊழியத்திலே, a favor in all things that you've been waiting. நீங்கள் காத்திருந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒரு மாற்றத்தை, தயவை For பார்க்க all the போகிறீர்கள். injustice, this is the time will be a time of justice. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைக்க போகின்ற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. My dear, get ready for a fresh anointing. என்னுடைய பிரசன்னத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள This நீங்கள் is the ஆயத்தமாயிருங்கள். time, this is the moment you're going to sense the Spirit of God in a mighty manner. தேவனுடைய அளவில்லாத அபிஷேகத்தையும் நீங்கள் பெறப் போகின்றீர்கள். Especially upon the young generation in a mighty manner, raising many people to shake the world with mighty signs and wonders. குறிப்பாக இளம் தலைமுறையினர் மீது அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்றி அநேக வாலிப பிள்ளைகளை தேவன் எழுப்புவார். God says, God has chosen you in these last days. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். What you see in Israel, what you see around in what is happening in the sky will confirm that
Messiah is going to come very soon. இஸ்ரவேல் தேசத்திலே நடக்கின்ற காரியங்கள் மற்ற காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். Child of God, be prepared. தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆயத்தமாய் We are in இருங்கள். the end time of the ministry. நாம் தேவனுடைய ஊழியத்திலே கடைசி நாட்களில் இருக்கின்றோம். In that time, end time, God has chosen you and me to shake the world, to deliver the world, and to rebuild the world back. இந்த கடைசி நாட்களிலே சபைகளை கட்டும்படியாக ஜனங்களை கட்டும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். In midst of trouble, in midst of your pain, God said, you will feel the touch of God. பிரச்சனைகள், வேதனைகள், அவமானங்கள் மத்தியிலே நீங்கள் தேவனுடைய தொடுதலை You will பெறுவீர்கள். see the glory of நீங்கள் God. தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். In these days of darkness, இந்த இருள் நிறைந்த இந்த நாட்களிலே God has chosen you as a light to bring brightness into the people's life around you. உங்களை சுற்றியுள்ள மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பிரகாசத்தை கொண்டு வருகிற ஒரு வெளிச்சமாக கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். God said, this is not the end, but this is a new beginning for a great revival. தேவன் சொல்கின்றார், இது முடிவல்ல, ஆனால் ஒரு பெரிய எழுப்புதலுக்கான புதிய தொடக்கமாக இருக்க போகின்றது. This is for the children of God. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவன் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற போகின்றார். Whoever thirsty for God, யாரெல்லாம் தேவனுக்காக தாகத்தோடு whoever இருக்கின்றார்கள், serious for God, யாரெல்லாம் தேவனுக்காக வாஞ்சையோடு whoever இருக்கின்றார்கள், want to do something for God, யாரெல்லாம் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சையோடு This is the இருக்கின்றார்கள், time. இதுதான் நேரம், this is the hour, இதுதான் காலம். and you are the person God wants to be used there. தேவன் பயன்படுத்த விரும்புகின்ற நபர் நீங்கள்தான். There were many people in Israel, இஸ்ரவேல் தேசத்திலே பலர் இருந்தார்கள். but it was one, there were many shepherds with Moses, மோசேயோடு அநேக மேய்ப்பர்கள் but it இருந்தார்கள். was one Moses went to the mountain to see the burning bush. ஆனால் ஒரே ஒரு மோசே தான் எரிகின்ற அக்கினியை பார்க்கும்படியாக பிரயாசப்பட்ட அந்த ஓரேப் மலைக்கு சென்றார். கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய அக்கினியால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வரங்களால் நிரப்ப போகிறார்.